தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இல்லைங்களா? எல்லாரும் கையில் வாட்ச் கட்டுறீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே நேரத்துக்குட்பட்டவர்கள், அப்படிதானே? தூங்குகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கலைனாலும் கண்கள் என்ன பண்ணோம், நமக்கு இரவு வந்தால் கண்கள் உறங்கும், காலை வந்தால் கண்கள் திறக்கும், இல்லைங்களா? பசித்தால் உணவு கண் முன்னாடி இருக்கணும், இல்லைங்களா? வயிறு சத்தம் போடும். சமயத்தில் என்னுடைய மகளுக்கு எது வயிறு வலி எது பசின்னு சொல்ல தெரியாது. அப்பா வயிறு வலிக்குன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், சாப்பாடு தேவை அப்படின்னு அர்த்தம். பசிக்கும் இல்லைங்களா? அதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துரும். ஏன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையில் சாப்பிடணும்னா கரெக்டாக அந்த டைம், மதியானம்னா அந்த நேரம், இரவுனா அந்த நேரம். இதில் இடையிலலாம் என்ன பண்ணுவாங்க, சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, மனிதர்களாகிய நீங்களும் நேரத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. காலத்தை கடந்து நிற்பதினால்தான் அவரை கடவுள் என்று அழைக்கிறோம். ஒருவேளை 12:35 இந்த வாட்ச் கரெக்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு 12:35. அதனால் நான் லேப்டாப்பை மூடிடுறேன், எனக்கு நேரம் இருக்காது. லேப்டாப்புக்குள்ளே போனோன்னா என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியாது, அறகுறையான என்ன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த செர்மனை இன்னொரு நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன அவசியம் என்பதை நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது, எந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா இதை மூடிட்டேன், இந்த செய்தியை தான் கொடுக்கணும், ஆனால் அது இல்லை, வேறு என்ன அப்படின்னு ஆண்டுடைய திரு சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் யோசித்தவனாக நம்முடைய கண்களை மூடி சத்தியத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எங்கள் பரலோக தகப்பனே, என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை பேசுவதற்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி புரியுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மரணம் எல்லாருடைய வாழ்விலும் வந்து செல்கிறது. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் மரிப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். இதுதான் வேதம் பிரசங்கி மூலமாக நமக்கு கற்றுத்தடுகின்ற ஒரு பெரிய பாடம். அப்போ மரணம் என்பது நம்ம கேட்போம். மரண வீட்டுக்கு, நானும் நிறைய மரண வீட்டுக்கு போயிருக்கிறேன். நம்ம போய் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி எப்படின்னா, எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அது இல்லைன்னா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. சில வீடுகள் என்ன அப்படின்னா, நிறைய வித்தியாசமான வழிகளிலே அவங்க எப்படி மரித்தார்கள் என்று என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. There are many houses, okay, just eye visitors during the death time, then suddenly the people will explain how they died. எப்படி அவங்க மரிச்சாங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் இந்தியாவில் நான் நினைக்கிறேன் சந்திரபோஸ் தானுங்க, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சந்திரபோஸ் தான் அவர் பேர் இல்லையா? சந்திரபோஸ், சுபாஷ் சந்திரபோஸ், ரைட், அது வாயில் வரல. சுபாஷ் சந்திரபோஸ் அவர் எப்படி மரித்தாருன்னு இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் மேற்கு வங்காளத்தை சேர்ந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் எப்படி மரிச்சாருன்னு என்ன பண்ணல தெரியல. சரி, அது ஓல்டன் டைமு, மொபைல் கிடையாது இல்லையா, இன்னைக்கு இருக்கிற கேமராஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அன்னை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்படி மடித்தார்கள் என்று இந்த நவீன காலத்தில் என்ன பண்ணல தெரியல. அதற்கென்று ஒரு தனி கமிஷன் அமைச்சாங்க. ஒரு நீதிபதியின் சார்பாக ஒரு நீதிபதியை வச்சு இவங்க எப்படி மரிச்சாங்க. ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை, எல்லா இடங்களிலும் என்ன இருக்கு, கேமராக்கள் இருக்கு. அந்த நபரும் பிரபலமானவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு முதலாய் நிற்க வேண்டியவர். அவரை குறித்து ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கை கொடுக்க வேண்டும். ஆனா இன்ன வரைக்கும் அவருடைய மரணத்தை குறித்து என்ன இருக்கு, ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி மரித்தார்கள், ஆனா மரித்துட்டார்கள். நிறைய வதந்திகள் என்ன பண்ணுச்சுன்னா, பேப்பர்லையும் மீடியாக்களையும் வந்தது. அவங்க முன்னாடியே மரிச்சிட்டாங்க, அவங்க இப்படிதான் மரிச்சாங்க, அவங்க வீட்டிலேயே மரிச்சிட்டாங்க. There are lot of medias given different opinion about her death.
She already died. Then later they announced. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த விஞ்ஞான காலத்தில் கூட இவ்வளவு தொலைத்தொடர்புகள் பெருகிய காலத்தில் கூட we cannot understand how she died. நம்மளுக்கு புரியல, யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய் அப்படின்னு பண்ணல, நமக்கு தெரியல. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், வேதத்தில் இருந்து நமக்கு நிறைய மரணத்தை குறித்து நம்பப்பட்டிருக்கு. நிறைய மரணத்தை குறித்து நமக்கு நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அநேக மரணங்களை குறித்து வேதம் சொன்னாலும் ஒரு மரணம், மிக முக்கியமான மரணம், நம்ம எல்லாரும் மத்தேயுனுடைய கவனத்திலும் மத்தேயு 28:13 மத்தேயு 28:13 நம்ம கவனத்தை திருப்போம். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இஸ் a real or lie? அது உண்மையா அல்லது பொய்யா? உண்மையிலே சீஷர்கள் வந்து ஆண்டவருடைய சரீரத்தை கொண்டு போயிட்டாங்களா, அது காணாம போயிடுச்சா, திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப இருந்தவங்களுக்கு இருந்திருக்கும்ல. அப்ப மீடியா கிடையாது, அப்ப கேமரா கிடையாது இல்லைங்களா, அங்க என்ன நடந்தது என்பதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. எனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா 12வது வசனம் சொல்கிறது, இவர்கள் 12 இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி என்னங்களா அந்த காலத்திலேயே இல்லைங்களா. அப்ப இந்த காலத்துல நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி? 2000 years before it happened like that. அதுதானே எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு உண்மையை மறைப்பதற்கு பணம் கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு உண்மையை? மரணத்தை குறித்த ஒரு உண்மையை மறைப்பதற்கு பணம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த காலத்துல அரசியல்ல அது சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. If we go to today's news or today political news, it happens. அது நடக்கிறது, அதை யோசிக்க முடியல. அது பிரபலமானவர்கள் எப்படி மறிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தெரியல. ஏன் மறிக்கிறார்கள் தெரியல, அதுல என்ன சூழ்ச்சி இருக்கு என்று தெரியல. ஆனா இங்கே ஒரு பெரிய சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல தான் ரட்சிப்பு இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை மறைக்கும்படியாக என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அதை மூடி மறைப்பதற்கு சாத்தான் ஒரு பிளான் பண்றான். அந்த காலத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு பிளான் அப்படின்னா, அவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவர் உயிர் தெழவில்லை. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? He didn't resurrect. Okay, their disciples came and stolen them. அவங்க சீடர்கள் வந்து அவரை என்ன பண்ணிட்டாங்க, திருடி கொண்டு போயிட்டாங்க. இது எப்படிப்பட்ட நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏண்டா நீங்க முழு வேதாகமத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் மரணம் இல்லை என்றால் கிறிஸ்தவம் கிடையாது. If there is no death of Christ, there is no what? Christianity. அப்ப கிறிஸ்துவமே இல்லை அப்படின்னு பண்றதுக்காக சாத்தா அவருடைய மரணத்தையே என்ன பண்ணா, மாற்றி அமைக்கணும். இன்னைக்கு ஒரு பிரபலமான ரிலிஜியன் சொல்லிட்டு இருக்கு. டுடே the famous religion என்ன சொல்றாங்கன்னா, they are telling like that, கிறிஸ்து மரணத்துக்கு சாகவே இல்லை. கிறிஸ்து இடத்துல வேறு ஒருத்தர் மரிச்சிட்டாரு, எனவே கிறிஸ்து சாகல, அவர் சிலுவையில் என்ன பண்ணல, அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் அடைப்பட்டாரு, அவர் உயிரோட எங்க போயிட்டாரு, பரலோகத்துக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. ரிலிஜன், பெரிய ரிலிஜன், க்ரோயிங் ஆன ரிலிஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னா பாருங்க, சாத்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை கொடுத்தா, அந்த செய்தி என்ன அப்படின்னா, அவர் உயிர்த்தெழவில்லை. அதுக்கப்புறம் 650 வருஷம் கழிச்சு இன்னொரு செய்தியை கொடுக்கிறான், அவர் மரிக்கவில்லை. அப்படின்னா மரணம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? Okay, 2000 years before he has given the news that he didn't resurrect. Then after 650 years again he gives one more message.
He didn't die at all. He escaped from what? Cross. எப்படிப்பட்ட மெசேஜ்! அப்போ சாத்தானுடைய கண்ணோட்டம் எதில் இருக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய மரணத்திலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலிலும் என்ன பண்ணுது இருக்கிறது அப்படின்றத சபை கேள்வி என்ன பண்ணணும், கண்டு கொள்ளணும். இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர்லி வாட் 2025 இல்லைங்களா? இந்த 18th சென்ச்சுரியில் 19th சென்ச்சுரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரா? த கொஸ்டின். ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்களேன். ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ், வாட் இட் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின். The world is asking question, Christ was born in this world? இல்ல கிறிஸ்து என்ற ஒரு நபர் இந்த உலகத்துல பிறந்தாரா, அல்ல வாழ்ந்தாரா? அப்ப பிறக்கல அப்படின்னா வாழ முடியுமா, மரிக்க முடியுமா? அப்ப சாத்தானுடைய எண்ணம் என்னவென்றால் கிறிஸ்துவை முழுவதுமாய் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமா இருக்குது. வாட் இஸ் த டெக்னிக் ஆஃப் சேட்டன்? ஓகே, he want to remove Jesus from the world. இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவை அப்புறப்படுத்தணும். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான வேலையாய் இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். என்னோடு கூட வேதத்திலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திற்குள்ளாக உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். 12வது வசனம். 12வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டு இருக்க. எப்படிங்க? someone read in English. Now if Christ be preached that he rose from the dead, how says some among you that there is no resurrection of the dead? இப்போ உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப கிறிஸ்து மரிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை அங்க இருந்தது அப்படின்னா, அங்க அநேகர் இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரிந்து சபையில அல்லது பவுல் அப்போஸ்தலர் அவங்க சென்று ஊழியத்தை செய்த பொழுது கொரிந்து சபையில சிலர் சொன்னாங்களா, there is no resurrection, உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப எப்படி பவுல் அப்போஸ்தலர் அவங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்ல முடியும்? It is very difficult for Apostle Paul to preach about the resurrection to them because they believe that they are believing that there is no resurrection of Christ. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படின்றத அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்து மரிச்சார் அப்படின்றத என்ன பண்ணணும் சொல்லணும். அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அடுத்த வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் எங்க வருதுங்க? இப் தேர் இஸ் நோ ரெசரக்ஷன் அப்படின்னா நீங்க நல்லா வேதத்தை ஆராய்ஞ்சிங்கன்னா சதுசேயர்கள் என்று ஒரு குரூப் இருந்தது இல்லையா? இந்த சதுசேயருடைய கைங்கள்ல தான் எருசலேம் ஆலயம் முழுதுமா இருந்தது. அதிகாரம் முழுவதும் யார்கிட்ட அப்படின்னா, they are the one who supposed to take care of what? All the authorities they had in their hand. அவங்கள பிலீஃப் என்னன்னா, they will not believe resurrection. அது ஏசாமி உயிரோடு இருக்கின்ற பொழுதே அப்படிதானே ஏசாமிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா? ஒரு சகோதரன் இருந்தான் இல்லைங்களா, அவன் ஒரு கல்யாணம் பண்ணா, அந்த கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது அந்த சகோதரன் இறந்து போனான். அதே போல அந்த சகோதரிக்கு அவங்க சகோதரனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்படியே 7 பேர் இறந்து போனாங்க. உயிர்த்தெழுதல்ல அவள் யாருக்கு மனைவியா இருப்பாள்? ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லை. இட் இஸ் நாட் ஆர்டினரி கொஸ்டின்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் ஆர்டினரி கொஸ்டின். பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். Here Christ is giving hope of resurrection. There are people from the temple, from the Jerusalem, they give what? No hope for resurrection. உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையை கொடுக்காம ஆலயம் இருக்கு. ஆனா கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க நல்ல ஒரு பதில் கொடுத்தார். நம்ம அங்கே போகல, நம்ம இங்கே கவர் பண்ண முடியாது. அப்போ மெயின் கான்செப்ட் என்னன்னா, மரணம் கிடையாது, இது உயிர்த்தெழுதல் கிடையாது. மரித்தவர்கள் அவ்வளோதான், உலகத்தில் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை. there is no life after the death. that's all. இன்னும் சில கிறிஸ்தவத்திலே சில பிரிவுகள் இருக்கு. there is no resurrection at all. மரிச்சிட்ட உடனே
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன்னுடைய வாழ்வு. கிறிஸ்தவத்தில் ஈவன் டுடே there is no life after death. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே அதுதான் உனக்கு பரலோக வாழ்க்கை, அதுதான் உனக்கு தருணம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Even there are many Christians are believing like that. There is no life after the death. Even the Christians today. ஆனால் வேதம் சொல்லுது, மரித்தோர் விழுத்தெழுதல் இல்லாவிட்டால் என்ன பண்ணல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. அப்படின்னா சாத்தான் எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்கும் ஆப்போசிட்டா இல்லை, அவன் இருக்கிற ஆப்போசிட் யாருக்கு அப்படின்னா கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு. நம்ம அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடலாம். 14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமோ விருதா, உங்கள் விசுவாசமோ விருதா. அப்ப வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிரைஸ்ட் பி நாட் ரைசன் then is our preaching vain and your faith is also vain. உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா எதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, he is the one who died, he is the one who resurrected. அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். எனவே தான் நம்முடைய பிரசங்கங்கள், எனவே தான் மதம், எனவே தான் கிறிஸ்டியானிட்டி, எனவே தான் ஆலயம், எனவே தான் ஓய்வு நாள். அப்ப ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து டோட்டலா கிறிஸ்துவத்தையும் வேதத்தையும் முடக்குவதே சாத்தானுடைய டெக்னிக். Taking only one point regarding death or resurrection to cover all the truth, to hide from the people. இது யாருடைய வேலை? whose technique this is? Satan techniques. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் அதை அவர் தெளிவுபடுத்துறாரு. எப்பா கிறிஸ்து எழுந்திருக்கல அப்படின்னா நான் யூதாயிசத்தை விட்டு, அங்கிருந்த வைராக்கியத்தை விட்டு, அங்கிருந்த விசுவாசத்தை விட்டு, அங்கிருந்த எல்லா மேன்மையை விட்டு, அதிகாரத்தை விட்டு நான் ஏயா உனக்கு முன்னாடி வந்து கல்லடி படணும், நான் ஏன் வேதனைப்படணும், நான் ஏன் பசியா இருக்கணும், நான் ஏன் பட்னியா இருக்கணும்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. நமக்கெல்லாம் என்ன நம்பிக்கை? கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்குமா? As a Christian, just we are having hope because Christ is resurrected the same way one day. அது என்னன்னு எனக்கு தெரியாது. We will resurrect. ஏதோ ஒரு நாள்ல, அந்த எந்த நாள் எனக்கு தெரியாது, ஆனா அந்த நாள்ல நானும் உயிரோட எழும்புவேன். நான் உயிரோட எழும்பி எனக்காய் ஜீவன் கொடுத்த என் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு பண்றது சொல்றத பார்க்க முடியும். 15 வாசிக்கலாம். அப்படின்னு அர்த்தங்களா? இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய மெயினான காரியம் எதுக்கு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்கள் பாருங்கள். இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன். பவுல் அப்போஸ்தலன் வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன். கடந்த வாரம் எட்வர்ட் ஐயா பவுல் அப்போஸ்தலனை பற்றி தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? பவுல் அப்போஸ்தலனை பற்றி தான் பேசுனாங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு நல்ல அறிவாளி அப்படின்னா அவர் தான். அந்த காலத்தில் சத்தியத்தை அதிகமாய் அறிந்தவர் அவர் எஸ்ராவை போல, அவர் நெகேமியாவை போல. வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு பரிசேயன். அது மாத்திரமல்ல, தான் அறிந்து கொண்டு விசுவாசத்திலே நான் உறுதியா நிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பரிசேயன், ஞானத்தோடு பலத்தோடு. அது வாலிபன் வேற. இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன்ஸ். ஹி இஸ் த ஒன் ஹூ நோ மோர் லாஸ் or Torah like Nehemiah and also Ezra. நன்றாய் வேதத்தை அறிந்தவர்கள். அப்ப ஆண்டவர் அவரை செலக்ட் பண்றாரு அப்படின்னா தெரியும் ஆண்டவருக்கு வெறும் பாடு மாத்திரம் இல்ல. he is supposed to give answer to whom? the people who are denying Christ or Christ resurrection. who's denying Christ resurrection? ஆண்டவர் அவங்களை ஏன் செலக்ட் பண்ணாருன்னா, அங்க மக்கள் இருக்க போறாங்க, அவங்க கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை டினை பண்ண போறாங்க, மரணத்தை டினை பண்ண போறாங்க. எனவே அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா யார் வேணும்? யார் மூலமா செயல்பட ஆண்டவர் நினைச்சாருன்னா பவுல் அப்போஸ்தலன் மூலமா என்ன பண்ணாரு? ஆண்டவர் செயல்பட நினைச்சாரு. நீங்க யோசித்து பாருங்க, பிரபலமான ரிலிஜன் இஸ்லாம். ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, ஏன்னா அவங்க ஓப்பனா சொல்லும்போது நம்ம எதுக்கு மறைக்கணும்?
இல்லைங்களா? அவங்க தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படலை, அந்த இடத்துல வேறொரு சீஷர்கள் அறையப்பட்டார்கள். கிறிஸ்து அப்படியே ரகசியமாக ஸ்கிப் பண்ணி எங்கே போயிட்டாரு, பரலோகம் போனான்னு சொல்கிறவங்க, அதே அவர்கள் தான் பவுல் அப்போஸ்தலன் தான் கிறிஸ்தவத்தை குழப்பி விட்டுட்டாரு. அதனால் பவுல் அப்போஸ்தலனுடைய ரைட்டிங்ஸை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, they will not touch. மத்தேயு கோட் பண்ணுவாங்க, மார்க்கு கோட் பண்ணுவாங்க, லூக்கா கோட் பண்ணுவாங்க, யோவான் கோட் பண்ணுவாங்க, ஆனால் எதை கோட் பண்ண மாட்டாங்க, they will not bother about what the writings of Paul because they didn't like it at all. பால் தான் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அப்ப காட் யாரை செலக்ட் பண்ணாங்களோ, கிரைஸ்ட் ரெசரக்ஷனை அல்லது டெத்தை அவங்க என்ன பண்றாங்க, டினை பண்றாங்க. அதே போல பாலையும் they are denying பால். ஏன் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் ஆனா ஒரு ஆளை செலக்ட் பண்ணா சும்மாவா செலக்ட் பண்ணுவாரு? அது எப்படிப்பட்ட இடத்துல, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில சத்தியத்தை சொல்வதற்காக, வேதத்தை சொல்வதற்காக ஆண்டவர் பவுலை ஏன் செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஆதாரபூர்வமா என்ன பண்ணுமா சொல்லணும். நிறைய இருக்கு, நான் என்ன பண்ணல, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்து மரத்தை எழுதுறாரு. 20 வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனான the first fruit. எங்க போறாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எங்க இருக்கு? எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்? இன்னைக்கு நிறைய நியூ டெஸ்ட்மென்ட் ஆளுகளுக்கு தெரியாது, நியூ டெஸ்ட்மென்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்னன்னு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா they should go where to Old Testament. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்ன அப்படின்னா அவர்கள் மோசேயினுடைய புத்தகத்துக்கு போனோம், அதுதான் வேணான்றாங்களே. அப்ப இது யாருக்கு தெரியுது? பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியுது. அப்ப அதை வைத்து அதை குறித்து யார்கிட்ட பேசுறாரு? அவங்கள்ட்ட பேசுறார். பேசுனது எல்லாமே இங்கே எழுதியிருக்குன்னு சொல்றதுக்கு முடியாது, இல்லைங்களா? ஒரு வசனத்தை நான் சொல்ல பிரயாசம் பண்ணுற, டைம் கடந்து போயிட்டு இருக்கு. 15வது அதிகாரம் 3வது வசனம், 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, என்னங்க, someone read in English. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்க, நல்லா கவனிங்க. அது கேஜேபின்னு நினைக்கிறேன், இல்லையம்மா? யாருன்னா என்ஐவி இருந்ததுன்னா வாசிக்கிறீங்களா? என்ஐவியில் யாருன்னா வாசிக்கிறீங்களா? இஃப் anyone who has என்ஐவி வாசிக்கிறீங்களா? என்ஐவியில் என்ஐவியில் வாசிக்கிறீங்களா? யாருன்னா யார்ட்டும் இல்லையா? இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே போடுவாங்க பாருங்க, பெருசாக பாடுங்கம்மா. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ரெண்டுத்தையும் பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, இல்லைங்களா? என்ன இருக்கு? நம்ம திரும்ப வாசிக்கலாமா? ஃபார் வாட் ஐ ரிசீவ்ட் ஐ பாஸ் ஆன் டு யூ அஸ் எ, ஐயா கொஞ்சம் பெருசாக்குங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் that Christ died for our sin according to the scripture. இதை பார்த்துட்டீங்களா, இல்லைங்களா? என்ன விக்கு இது? கேஜேவிக்கு போங்க, இதை வாசிங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சிம்பிளுங்க. ஹவ், இதில் ஹவ் இருக்கா? வாசிக்கலாமா? ரீட், someone read. How that Christ, உங்களுக்கு புரியுதுங்களா? How that Christ died for our sin according to the scripture. ஆனா நீங்க என்ஐவில வாசிங்கன்னா அங்க ஹவ்னு என்ன பண்ணாது, இருக்காது. இப்போ என்னுடைய கேள்வி, ஹவ் முக்கியமா? எப்படி தமிழ்ல அப்படி இருக்கா? தமிழ்ல கூட என்ன பண்ணல, எப்படி என்ற ஒரு வார்த்தை வரல. அப்ப எப்படி என்பது எவ்வளவு அவசியம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் எப்படி செத்தாரு யாருக்கும் தெரியல. ஜெயலலிதா அம்மையார் எப்படி செத்தாங்க யாருக்கும்
தெரியல, மறைக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்து எப்படி செத்தார்? அப்படி மறைக்கப்பட்டதா? மறைக்கப்பட்டதா? எப்படி செத்தார்னு மறைக்கப்படலைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப என்ன அவசியம் அப்படின்னா, அவர் மரித்தார் என்றது வேற, அவர் எப்படி மரித்தார் என்பதுதான் என்னது மிகவும் அவசியம். அப்ப sometimes when you read your Bible, when you read theologically, okay, when you read for Bible study, you supposed to take what? Even each word is very important. Sometimes his comma is very important. அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வேர்ஷன் வாசிக்க சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல லத்தீன் வேதாகமத்துல கூட இந்த ஹவ், எப்படி அப்படின்ற வார்த்தைகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே போல முதலாக 1611 எழுதப்பட்ட கிங் ஜேம்ஸ் விஷன்ல கூட ஹவ் எப்படி இருக்குன்னு ஏற்பட்டாங்க. ஆனா இப்ப புதுசா வர்றதெல்லாம் என்ன கிடையாது, எப்படி அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த எப்படின்ற வார்த்தை, ஹவ் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் விசிட் பண்றோம். ஜஸ்ட் we all are going where to visit what? A dead people's house. நம்ம போன உடனே நம்ம கேட்போம், அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. Okay, we will ask them, okay, or otherwise they will tell. Okay, after going there, how he died? பாஸ்கர் ஐயா எப்படி இறந்தாங்க, ஐயா முத்தையா எப்படி இறந்தாங்க, அம்மா ஜனட்டம்மா எப்படி இறந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? they will explain. இம்பார்ட்டன்ட் இல்லையா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஆர்டினரி பீப்புள் நம்ம சேர்ந்து சொல்ல முடியாது. அவங்க டாக்டர் மெடிசன் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் போகும்போதெல்லாம் எங்கள் கையை பிடிச்சாங்க, அவங்க அப்படியே எங்களை பார்த்தாங்க, அப்படியே அழுதாங்க, அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டாங்க, நல்லா பேசினாங்க, நான் எப்படி மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. சிறந்தில் நைட்டில் போய் பக்கத்தில் பார்க்குறோம், பக்கத்தில் தான் படுத்திருந்தாங்க, அவங்க எப்போ இறந்தாங்கன்னு தெரியல, அவங்கள எழுப்பி பார்க்குறோம், எங்களால் தூக்க முடியல, திருப்பி பார்க்கின்ற பொழுது அவர்கிட்ட என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அப்போ என்னன்னா எப்படி இறந்தாங்க என்பது அவசியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ how they died. But when it comes to Christ, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரெசரக்ஷன் யாரும் பார்க்க முடியல, ஆனால் டெத் அப்படியா? டெத் அப்படியா? கிடையாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவத்திற்கு மையம், கிறிஸ்தவத்திற்கு மிக முக்கியம் சாவு. அது யாருடைய சாவு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மரணம். அந்த கிறிஸ்துவனுடைய மரணம் தான் சாத்தானை தலையிலசுக்குவது. It's a death of Christ is what bruising Satan's head. அல்லது பாம்பினுடைய வலுசர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிறது தான் அந்த மரணம். அதனால எதனா மறைக்கப்பட்டதா? ஆண்டவருடைய மரணம் மறைக்கப்படல. அவர் எப்பொழுது கைது செய்யப்பட்டாரோ அதிலிருந்து, அவர் சிலுவையிலிருந்து இறக்கு மட்டுமாக எல்லாருடைய கண்களும். ஆனா நீங்க நல்லா நீங்க வேதத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, from when they capture him, from that time onwards until he goes to cross, then bring back him to down, after death all their eyes saw what happened. அது எப்படி நடந்தது என்பது யாரும் போய் சொல்ல முடியாது. அதனால இங்க வாசிக்கிறோம், அவருடைய மூப்பரெல்லாம் ஒன்று கூடி அவர் மரிக்கலன்னு சொல்லல. They didn't say, or they didn't said about what regarding his death. Only resurrection தான் question marks. டெத்ல எந்த ஒரு question mark அவங்களுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா அதை அவர்கள் பார்க்கிறார்கள். திரளான கூட்டம் பார்த்தது. ரோமன் சோல்ஜர்ஸ் பக்கத்துல இருக்கிறாங்க. There were the soldier of Romans. Even what the people, the audience around them, not only the disciples, even the relatives. யாரெல்லாம் கிறிஸ்துவ தெரிஞ்சாங்களோ, அட்லீஸ்ட் இந்த நியூஸ் என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் போகுது இல்லைங்களா? 2 சீஷர் பேசிட்டு போறாங்க எமாவூருக்கு போகின்ற பொழுது. அப்ப எமாவூருக்கு போகின்ற பொழுது அந்த 2 சீஷர் பேசுறதே கேட்குறாங்க, நீ இது உனக்கு தெரியலையா, உனக்கு தெரியாதா? கிறிஸ்துவே பார்த்து கேள்வி கேட்குறாங்க, உனக்கு தெரியாதா? அப்ப என்ன அர்த்தம்னா, the whole city knows about his death. கேமரா வச்சு காமிக்கல. There is no media, there is no camera, but God openly died for you and me.
உனக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு கேமரா வச்சு தான் காமிக்கணும் அவசியம் இல்லை, எந்த ஒரு மீடியா தான் சொன்னாதான் அவங்க மரித்தாங்கன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 41 பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. வித்தியாசமான செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படி செத்தாங்க, மீடியாஸ் இருக்கு, ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, தெரியல. ஆனா கிறிஸ்து மரணம் அப்படி இல்லை, அதை மாத்திரம் நினைச்சுக்கங்க. Christ is not, okay, death is not like what we see from the medias. அவர் சாவு எப்படி அப்படின்னா உலகத்திற்கே முன்னறிவிக்கப்பட்ட மரணம். இந்த வேதம் என்னங்க, இட் டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் டெத். அவருடைய ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனமே ஓகே இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராபசி இஸ் வாட் அபௌட் இஸ் டெத். அவருடைய முதல் தீர்க்க தரிசனமே அவருடைய மரணம். நீங்க வேதத்தை ஃபுல்லா நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே அவருடைய மரணம் 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 மரணம். அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்படுவார், அவருடைய கைகளில் கால்களிலே ஆணிகள் கடாவப்படும், அவருடைய தாழ்வுகளால் நாம் குணமாகிறோம். இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா அவருடைய மரணம் மரணம் மரணம். இட் ஆல் டாக்ஸ் அபௌட் வாட் டெத் அண்ட் டெத் அண்ட் டெத். ஈவன் நியூ டெஸ்டமெண்ட் there is no death, there is no New Testament at all. Even that New Testament talks about what? Christ death. புதிய ஏற்பாடு கூட எல்லா மைய கருத்தாக கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாருமே the whole world அந்த டைம்ல they know someone died. முழு உலகமும் என்ன பண்ணாங்க, அறிஞ்சு இருந்தாங்க. அந்த மரணம் எப்படி நடந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா how it happened. நம்ம ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் கடந்து வந்துருச்சு, அப்படிதானே? நம்மளுக்கு எதனா மாற்றம் இருக்கா? கிறிஸ்டியன் வேர்ல்டு எதனா மாற்றம் இருக்கா? கிடையாது. ஆல்மோஸ்ட் 2000 years we crossed. Is there any changes are in our mind? இல்லை. How he died? It's written. அவர் எப்படி மரித்தார் என்பது என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அது எப்படி அப்படின்னா அந்த எப்படில நற்றமா இருக்கு, அந்த எப்படில ஆதியாகமம் இருக்கு. Okay, there when you read okay these verses, okay, Paul quotes how that in that how it what it includes Genesis. அவர் எப்படி மரிப்பார்னு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதுல லேவி ராகமம் இருக்கு. அவர் எப்படி மரிப்பார் அப்படின்றது லேவி ராகமம் இருக்கு. அப்படியே சங்கீத புத்தகம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரம் எடுத்துட்டா அந்த எப்படி என்ற வார்த்தையில நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம். just you can explain using that எப்படி how he died. எல்லா வேத வாக்கியங்களையும் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது என்னமோ தமிழ் பைபிள்ல மிஸ் தெரியல, கன்னடா பைபிள்ல இருக்கான்னு தெரியல, நிறைய வேர்ஷன்ஸ்ல அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா பவுல் அப்போஸ்தலர் அதுல ரொம்ப மெயினா இருக்கிறாரு. ஏன்டா he knows all from Genesis to Malachi. அவர் கை தேர்ந்தவர். ஒரு வார்த்தையில எப்படி உலகத்தை வைக்க முடியும், சத்தியத்தை வைக்க முடியும். He knows to keep all the truth in one word. That is எப்படி கிறிஸ்துவானவர். ஏன்டா அவர் எப்படி மரிக்கிறார் தான் எனக்கு முக்கியம். அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நேரம் கிடையாது. ஏட்டா இன்றைக்கி டிலே ஆகிடுச்சு, நமக்கு நேரம் கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருவாயில் வரேன். அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத தான் நமக்கு ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் நமக்கு சொல்லுது, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சொல்லுது. அவர் எப்படி இருந்தால் சிம்பிளாக சொல்லணும்னா அவருடைய சரீரங்கள் என்ன பண்ணப்படுதுங்களா, பிக்கப்பட்டது. ஆர்டினரி டெத்து கிடையாதுங்க. எதை பேசிட்டு இருந்தார் கண்ண முன்னார் அப்படின்றது கிடையாது. இஸ் டெத் இஸ் நாட் ஆர்டினரி டெத் like other human beings. Is a God who came down and gave his life, died for my purpose. எப்படி அவருடைய சரீரம் என்ன பண்ணப்படுதா, பிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்படுச்சுங்களா, சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ராஜ் பிரதர் இருக்கிறாங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா டிரான்ஸ்லேட் கூட வைக்க முடியல, டைம் இல்லாததுனால. சாரி. இல்லைங்க, நான் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லித்தரேன். அப்போ என்னன்னா ரத்தம் என்ன பண்ணப்பட்டதான், சிந்தப்பட்டது. எப்படி நேற்று ஒரு ரத்தம் எடுப்பாங்க இல்லைங்களா டொனேட் பண்ணுறதுக்கு, அதில் என்னென்னா எவ்ரி ட்ராப் இஸ் கவுண்ட் அப்படின்னு வாசித்தேன். அப்படின்னு அர்த்தம் எவ்ரி ட்ராப் இஸ் கவுண்ட்.
பிளட் டொனேஷன் அந்த வேனில் போட்டு அந்த இதில் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். எவ்ரி ட்ராப் இஸ் கவுண்ட். அப்படின்னா ஒவ்வொரு ட்ராப்பும் வேல்யூ இருக்குங்க, அதுக்கான மதிப்பு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ரத்தத்தில் உயிர் இருக்கிறது அப்படி சொல்றாரு. எனவே எவ்ரி டிராப் ஹஸ் வேல்யூ, எவ்ரி டிராப் கவுண்ட். அப்ப ஒவ்வொரு துளியும் என்னது அளவிடப்படுகிறது, அதுக்குன்னு மதிப்பு இருக்கிறது. ஒரு துளி ரத்தத்திலும் அவருடைய மரணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படிப்பட்ட மரணம் அப்படின்னா, எனக்காக வேர்வையாய் சிந்தின ரத்தம். இதை டிசைபிள்ஸ் பார்த்தாங்க, இதை எல்லா டிசைபிள்ஸும் பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க தெரியுமா? அந்த அரெஸ்ட் பண்ண வந்த ரோம சோல்ஜர் மாத்திரமல்ல, அவர்களோடு நின்று பரிசேயர் சதுசேயர் அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட ரோமர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் தலைவர்களும் they saw that already he was in the blood. அவர் ஏற்கனவே ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்க வேர்வையாய் சிந்தப்பட்டதை அவங்க பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அடித்ததை அந்த எருசலேம் ஜனம் முழுசு பார்த்தாங்க. The total people of Jerusalem, they saw that. Okay, they beat him. All the blood from his body, it came out. சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும் வந்ததை பார்த்தாங்க. இறுதியாக அவரை குருசில் ஏற்றுகின்ற பொழுது, அவரை இறுதியாய் குத்தின போர் சேவகன் 100க்கு அதிபதி இருந்த கொஞ்ச நஞ்ச அந்த ரத்தத்தையும் கூட அவன் குத்தின உடனே அந்த விழாவில் இருந்து என்ன வருதுங்களா, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததே அவன் பார்த்தான். அப்படின்னு அர்த்தம் எப்படி அப்படின்னா விவரிக்க முடியாதுங்க. உங்களுக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகளை we cannot give any explanations how he died. என்கிட்ட it goes and goes. It is not 1 hour sermon. It is not what one day Bible study. It goes and goes until our death. இது ஒரு நாள் வேத பாடத்தில் சொல்ல முடியாது, 1 hour sermonல சொல்ல முடியாது. இது நாம மறிக்க மட்டுமாய், நாட்கள் கடந்து செல்ல மட்டுமாய் விவரிக்க அது மாண்டு போயிட்டே இருக்கும். விவரித்து சொல்ல முடியாது. how he died for me. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? ஒழுக்கமான சபையா, இல்லை புத்திசாலியான சபையா, இல்லை அறிவாளியான சபையா? அவங்களுக்கு விக்கிரங்களை படைக்கப்பட்ட சாப்பிடலாமா வேணாமா அது தெரியாது இல்லைங்களா? அவங்களுக்கு எது விபச்சாரம் எது உறவு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, எது செலவணக்கம் தெரியாது. அவங்களுக்குள்ள எல்லா பாவமும் மொத்தமா என்ன பண்ணுது நீங்க தெரிஞ்சுக்கணும். வாஸ்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் நீங்க வாசிங்கன்னா தெரியும். யூ கேன் ஐடென்டிஃபை their characters. The church from Corinthians, they are sinners, but somehow they accepted the truth. Mostly Gentiles, புறஜாதிகளிலிருந்து வந்தவங்க எல்லாம் அவங்க என்ன பழக்கம் வழக்கம் இருக்கோ அதிலே வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அவசியம்? எப்படி செத்தார்னு சொல்லணும். அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுறாரு, நான் அடைந்ததும் நாங்களா ஐ ஆல்ரெடி ரிசீவ்டு, அப்படித்தானே டெலிவர்டு, நான் பெற்றுக்கொண்டேன், அது எனக்கு டெலிவர் ஆயிடுச்சு, நான் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை என்னால் விவரிக்க முடியாது. இட் இஸ் நாட் ordinary things to explain because I was there knowing without knowing Christ. Now I understood Christ. Therefore I left and came here. I saw with my own eyes. என்னுடைய கண்களாலே அதை நான் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பிரதானமாய் ஒப்பித்துவதும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் இல்லைங்களா, வேத வாக்கின்படி என்ன சேர்க்கணும், என்ன சேர்க்கணும், எப்படி தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கா? நான் சொந்தமா சேர்க்கிறேனா? இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் நாட் மீ. எப்படி மரிச்சாரு அப்படின்றதுதான் ஒரு மனுஷனை மாத்துமே ஒழிய இல்லைன்னா மாத்தாது. If you are not knowing that how he died, according to the prophecy how he died, according to the words how he died, according to Genesis how he died, according to Proverbs how he died, it will not change you. அவர் மரிச்சார் இவர் மரிச்சார் அப்படி போயிடும். He also died, they also died, he also died. In that way it will go. ஆனா அப்படி கிடையாதுங்க. How he died, he gave life for me. ஒவ்வொரு சதையும் இப்படி சொல்லுவோம் இல்லையா, எவ்ரி சிங்கிள் செல் சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எவ்ரி சிங்கிள் செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு செல்லும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும்
எனக்காய் கிழிக்கப்பட்டது. அவருடைய உடல்ல இருக்கிற எல்லா திரவமும், ரத்தம் எல்லாம், அது என்ன கலந்திருந்தாலும் எனக்காய் சிந்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நமக்கு ராபோச்சனம் அப்படிதானே? நீங்கள் அந்த செர்மனை நீங்கள் அட்லீஸ்ட் நான் என்னால் எல்லாத்தையும் என்னால் மைண்டில் கொண்டு வந்தாலே என்னால் கொண்டு வர முடியல. சாரி, ஐ குட் நாட் பிரிங் வாட் ஆல் ஐ திங்க் இன் மை மைண்ட், ஏன்னா பிகாஸ் ஆஃப் டைம். ஆனால் நீங்கள் அதை போய் யோசித்து பாருங்களேன். எதுக்கு ராபோச்சனம்? எதுக்கு ராபோச்சனம்? இன்னைக்கு நான் வேதத்தில் சொல்லியிருக்கா என் பர்த்டே கொண்டாடுங்க ஆண்டு சொன்னாரா? இல்லைங்களா? கொண்டா சொன்னாரா? என் ஞானஸ்நானத்தை கொண்டாடுங்கன்னு சொன்னாரா? இல்லைங்களா? என் டெத்தை கொண்டாடுங்க அப்படின்னா, ஆமாம், நான் வரும் அளவும் என் மரணத்தை, ரெசரக்ஷனை கூட சொல்லலைங்க, டெத். அப்போ எதுக்கு இது கொடுத்தாரு அப்படின்னா, பின்னாடி வருவேன் நான் மறிக்கலைன்னு சொல்லிடுவான், பின்னாடி வரவேன் நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிடுவான், பின்னாடி வரவேன் என்னுடைய மரணத்துக்கு விரோதமா 1008 சந்தேகங்களை என்ன பண்ணுவான், எழுப்புவான். ஆனா அது அவன் எழுப்புற சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிறது எது தெரியுமா? எது? இந்த ராபோச்சனம். அதனால தாங்க சபையில ஆண்டவர் விட்டு போனாரு. Why God has given these things to the church or to disciples? Okay, after me many will come, deny my death. They will deny God's word. Therefore be faithful in my God, in my word. என்னுடைய வசனத்துல நீங்க விசுவாசமா இருங்க. அது எப்படி நிறைவேறது உங்க கண்கள் பார்த்தது. எனவே என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இட்ஸ் நாட் ஆர்டினரி. when you take part in this, we stand for God's side. அப்படிதானே? இந்த உலகம் என்னது? உலகம் இஸ்லாம் ஆண்டவர் மரிக்கலை அப்படின்னு சொல்லுது, அவர் சிலுவையில் அறையப்படலைன்னு சொல்லுது. there are lot of people கிறிஸ்து வாழ்ந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்குது. கிறிஸ்துவத்தில் கூட என்னது சதுசேரில் போல இருந்த ஆட்கள் இப்பயே இருக்கிறாங்க. அவர் எங்கங்க? அதெல்லாம் இல்லைங்க, கதைங்க அப்படின்னு சொல்லுது. அநேகர் அப்படி சொல்றாங்க. ஆனா என் வேதம் சொல்லுது, முதற் பலன் எங்க வாசிக்கிற முதற் பலன் லேவி ராமத்தை எடுத்துங்க. நீங்க அங்க முதற் பலன் என்ன பண்ண முடியும்? நீங்க அங்க வாசிக்க முடியும். ஒவ்வொரு பலியும் எடுத்துங்க, அது கிறிஸ்துவை என்ன பண்ணும்? பஸ்காவா A to Z it talks about Christ. அதெல்லாம் போதாது அப்படின்றதுக்காக ஏன்னா ராபோஜனத்தை எடுக்கின்ற பொழுதெல்லாம் என் கண் முன்னாடி என்ன பண்ணோம்? கிறிஸ்து மரித்திருக்கிறார், கிறிஸ்து மரித்திருக்கிறார். எதுக்கு கிறிஸ்து மரிக்கணும்? how he died. எதுக்காக மரிச்சாரு? எப்படி ஹவ்ன்றது முக்கியமோ அதே போல ஒய் அப்படி முக்கியம். ஏன் மரிச்சாரு? ஏன் பாவத்துக்கு, என்னை பரிசுத்தமாக்க, என்னை அவரோடு சேர்க்க, நான் அவரோடு வாழணும், அவர் முகம் பார்க்கணும், அவரோடு கூட இணைந்திருக்கணும். for that purpose God died for me. why God died? I need to live with him even though I am sinless. when I accept Christ as a personal savior, I have chance to live with him. அதனால் இந்த அருமையான வேலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம ராபோச்சனம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ you are eligible to take part in Lord's Supper. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் லார்ட் சப்பரில் என்ன பண்ண முடியும்? பங்கு முடியும். ஏன்னா மெயின் என்ன? அவர் எனக்காக மரிச்சார், அவ்வளோதான். இந்த தாட்டை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் போடுறது மாத்திரம் இல்லை, சபைக்கு உலகத்திற்கு கொடுக்கணும். இதுக்கு தாங்க ஈவன் பால் டைட். அவர் மரிச்சார்ன்ற ட்ரூத்தை வேர்ல்டு கொடுக்கணும். தட் பர்பஸ் பால் டைட். என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? எஸ், ஹவ் யூ டைட் ஐ நோ தட். எப்படி பாலுக்கு தெரிஞ்சதோ அதே போல் ஐ நோ ஹவ் யூ டைட். என்ன பண்ணணும்? நான் எப்படி சாகணுன்றது நான் முடிவு பண்ணணும். ஹவ் ஐ நீட் டு டை. நான் இதை பார்த்து எடுக்கும் பொழுது அவர் எப்படி மரிச்சார்ன்றது முக்கியது போல நான் யாருக்காக எப்படி மரிக்கணுன்றதையும் நான் பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். என் மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், கிறிஸ்தியனுக்கு ஜீவன். வாசித்தலாமா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் வாசிக்கணும். 1வது அதிகாரம் எங்க இருக்கு? கிறிஸ்தியனுக்கு ஜீவன், பிலிப்பியர். வாசிங்க, எடுத்து வாசிங்க. 20 சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்தாலே இங்கே கண்டுபிடிச்சிடலாம். 21 இல்லைங்களா? அது நமக்கு இருக்கணுங்க. when you take part in ராபோஜனம், அது என்ன பண்ணோம்? லார்ட் சப்பரில் ஜஸ்ட் யூ சப்போஸ் டு கீப் திஸ் வேர்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். கிறிஸ்தியனுக்கு ஜீவன்,
நான் எப்படி சாகணுன்றதை நான் தீர்மானிக்கிறது தாங்க இது. அவர் எனக்காக மரிக்கும் போது நான் அவருக்காக மரிக்கணுமா இல்லையா? அவருக்காக மரிக்கிறேன், எனக்காக மரிச்சாருன்றது சந்தோஷமாக வந்து எடுக்கிறது மாத்திரம் ராபோஜனம் கிடையாது. நானும் அவருக்காக மரிப்பேன் அப்படின்னு எடுக்கிறது தாங்க த ரியல் லார்ட்ஸ் சப்பர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.